கோவை சிறையில் தான் எனக்கு சமாதி என சிறை கண்காணிப்பாளர் மிரட்டுவதாக சவுக்கு சங்கர் கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காவல்துறை மற்றும் பெண்களை தவறாக பேசியதாக யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதிந்து காவல்துறை இன்று விசாரணைக்கு கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்திற்கு அழைத்துச் சென்றனர். அப்போது மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்துச் சென்ற போது பேசிய சவுக்கு சங்கர், சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தான் தன் கையை உடைத்ததாக கூறினார். மேலும் கோவை சிறையில் தான் கொல்லப்படுவேன் எனவும் கோவை சிறையில் தான் உனக்கு சமாதி என்று சிறை கண்காணிப்பாளர் மிரட்டுகிறார் என்றும் சவுக்கு சங்கர் பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தான் என் கையை உடைத்தார். கோவை சிறையில் நான் கொல்லப்படுவேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.